மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலையே வேணாம், வாங்க இத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு விண்வெளி விஞ்ஞானி, ஒரு சொந்த வீடு, நிம்மதியான ஓய்வு காலம், இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு யோசிச்சிங்களா? இது எல்லாமே நம்மளோட பெரிய நிதி இலக்குகள். இப்போ ஷாலினியை எடுத்துக்கோங்க. அவங்க கனவு ஒரு விண்வெளி விஞ்ஞானி ஆகணும். இது அவங்க குடும்பத்தோட ஒரு நீண்ட கால இலக்கு. அதுக்கு சேமிப்பு நல்லா வளரணும். அடுத்து ரபீந்திரா, வேலைக்கு அப்புறம் பென்ஷன் இல்லாம எப்படி வாழ்றதுன்னு அவருக்கு ஒரு கவலை. அவருக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படும். சுரீந்தருக்கு ஒரே இடத்துல செட்டில் ஆகணும்னு ஆசை. ஒரு சொந்த வீடு வாங்கணும், அதுக்கு ஒரு பெரிய டவுன் பேமெண்ட் தேவைப்படுமே. சரி, இவ்ளோ வித்தியாசமான கனவுகளுக்கு ஒரே ஒரு கருவி உதவுமா? முடியும், அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்மள மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை ஒன்னா சேர்ப்பாங்க. அத ஒரு ப்ரொஃபஷனல் முதலீடு செய்வார். இந்த மாதிரி முதலீடு செய்யும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு கிடைக்கும். அந்த பங்குக்கு பேர்தான் யூனிட். இத ஒரு பஃபே சாப்பாடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரே தட்டுல எல்லா வெரைட்டியும் கிடைக்குது இல்லையா? அது மாதிரி தான். இதுல 2 முக்கிய வழி இருக்கு. ஈக்விட்டி அதிக வளர்ச்சி தரும், டெப்ட் ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கும். உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஃபண்டை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். வளர்ச்சிக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஸ்திரத்தன்மைக்கு டெப்ட், இல்லன்னா ரெண்டும் கலந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஆனா ரிஸ்க் பத்தி என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கு எந்த அளவு ரிஸ்க் சரியா இருக்கும்? ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இந்த ரிஸ்கோமீட்டர் இருக்கும். ஒரு ஃபண்டுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு இத பார்த்த உடனேயே சொல்லிடும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்றது மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க உதவும். சரி, இதையெல்லாம் யார் நிர்வகிக்கிறாங்க? உங்க முதலீட்டை யார் பாதுகாப்பா பாத்துக்கறாங்க? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். முக்கியமா 2 பேர் இருக்காங்க. செபி, அதாவது ரெகுலேட்டர், அவங்க தான் விதிகளை உருவாக்குவாங்க. அப்புறம் ஏஎம்சி, இவங்க தான் உங்க பணத்தை நிர்வகிப்பாங்க. இந்த அமைப்பு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, ஏன்னா இதுல ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. சரி, எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு தான் எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாசம் மாசம் ஒரு சின்ன தொகையை முதலீடு செய்யலாம். நினைவில் வச்சுக்கோங்க, ஷாலினி, ரபீந்திரா, சுரீந்தர் மாதிரி உங்க பணத்தை உங்க கனவுகளோட இணைக்கிறது தான் முக்கியம். அப்போ நீங்க எந்த கனவுக்காக இன்னைக்கு திட்டமிட போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம்.